வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன டான்சிங் வில்லேஜ் அப்படின்ற ஒரு பிலிப்பைன் நாட்டு ஹாரர் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா 1955ல டான்சிங் வில்லேஜ் அப்படின்ற கிராமத்திலிருந்து ஒரு பொண்ணு ஒரு சபிக்கப்பட்ட வலையில எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா 25 வருஷம் கழிச்சு அந்த வலையில எடுத்துட்டு போன பொண்ணோட பொண்ணு திருப்பி அந்த வலையில வைக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்குள்ள வராங்க. அங்க வந்த அடுத்தது அந்த பொண்ணுக்கும் அந்த கிராமத்துக்குள்ள நடக்கிற அமானுஷம் தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே 1955ல பிலிப்பைன்ஸ்ல இருக்க டான்சிங் வில்லேஜ் அப்படின்ற ஒரு குக்கிராமத்தை தான் காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ரிச்சுவல் நடந்துட்டு இருக்கு. அந்த ரிச்சுவல்ல பல பெண்கள் வினோதமான முறையில டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களோட முகத்தெல்லாம் பாக்குறப்ப கருவிழியெல்லாம் புள்ள போயிட்டு வெறும் வெள்ள மொழி மட்டும்தான் இருக்கு. அவங்க தன்னோட கண்ட்ரோலே இல்லாத மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு கீழே விழுந்துட்டு இருக்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி வச்சிருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு பொருள் வீர மாதிரி தெரியுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை நடத்திட்டு இருக்க கீமா அப்படின்ற ஒரு லேடி என்ன பண்றாங்க, அந்த பெட்டி கிட்ட போயிட்டு அதை திறந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு வளையல் இருக்கு. இந்த வளையலை எடுத்துட்டு நேரா தன்னோட பொண்ணு கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த வளையலை எடுத்துட்டு இந்த கிராமத்தை விட்டு நீ வேகமா போயிட்டு இந்த ஊரை விட்டு நீ போனாதான் இந்த கிராமம் அந்த வன தேவதை கிட்ட இருந்து தப்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜமாத்தும் கூட வருவாரு. என்ன நடந்தாலும் சரி நீ திரும்பி பார்க்காம போயிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லி வழி அனுப்புறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா படு வேகமா இந்த கிராமத்தை விட்டு போகணுன்றதுக்காக அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்து வந்துட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜமாத் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துக்கு மேல என்னால இதுக்கு மேல உன்னை காப்பாற்ற முடியாது, நீ என்ன பண்ணாலும் என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்காம வேகமா போயிட்டே இங்க இருக்கிற அந்த பாலத்தை தாண்டிட்டினா அந்த துர்ஆத்மாவால உனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட இந்த இடத்துல இருந்து வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜமாத் அப்படின்றவங்க சில ரிச்சுவலாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடிட்டு இருக்க பொண்ணு திடீர்னு கால் தடுக்கி கீழே வந்துட்டா. அப்படி கீழே வந்ததுக்கு அடுத்தது அவ கை காலெல்லாம் அடிபட்டுட்டு அந்த பெட்டியில இருக்க வலையில வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கிறா. அப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. பாக்குறதே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா ராஜா காலத்தோட போட்டுட்டு ரொம்ப அழகா இருக்காங்க. கீழே வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு குழந்தை உனக்கு என்னாச்சு, ஏன் அடிபட்டுருச்சா, அம்மா கிட்ட பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கிறப்ப, இங்க பாரு நீ கையில வச்சிருக்கிய அந்த பொருள் அது என்னோடது, அதை குளுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்காம அந்த இடத்தை விட்டு வேகமா போடிட்டு இருக்காங்க. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க குளுத்துரு அப்படின்ற மாதிரி பலமா கத்திட்டு இருக்கேன். இப்போ அப்படியே கட் பண்ணா 25 வருஷம் கழிச்சு நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க கட்டிக்க போற பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கிராமத்தை தேடி பஸ்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்களோட அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. இவங்க பட்ட டாக்டரை போய் பார்த்தாலும் அந்த டாக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையை விட்டுட்டாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் கிட்ட போய் கேட்கிறப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா பிறந்த அந்த இடத்துக்கு போ, அங்கதான் உங்க அம்மாக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோனோட அம்மா யாருன்னு சொல்லி பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வலையில எடுத்துட்டு போனாங்களே அவங்க தான். இப்போ ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போறப்ப ஒரு டார்க் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகாத, அங்க போறது உனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இங்க அப்நார்மலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோன் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. ஹீரோனை சுத்தி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷம் நடந்துட்டு இருக்கிறத ஹீரோனால நல்லா உணர முடியுது. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த டான்சிங் வில்லேஜுக்கு போறதுக்காக ஒரு கைடு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அவனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த வில்லேஜ் இருக்கிற மாதிரியே தெரியலையே, அதெல்லாம் எப்பயோ எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், பட் எனக்காக அந்த இடத்தை கண்டுபிடிச்சு கூட அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பணம் எல்லாம் கிடையாது சார், அப்படி ஒரு கிராமமே கிடையாது, எப்படி இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருக்கும், என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி திமரா பேசுறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கோவத்தோட ஒரு விஷயத்த சொல்றான், என்னோட மாமியார் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்க உயிரை காப்பாத்தணும்னா அந்த கிராமத்துக்கு நான் போய் ஆகணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பணம் தரீங்களா கொடுங்க பக்கம் அப்படின்றப்ப ஹீரோ வந்து பார்த்தா ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறாரு. இது பார்த்ததுக்கு அவன் என்ன பண்றான், ஓகே அந்த வில்லேஜுக்கு தானே மேப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோன் வந்து பார்த்தா ஒரு மேப்பை காட்டுறாங்க. அட டான்சிங் வில்லேஜா, போலாம் ஆனா 6000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, இது போறதுக்கும் வரதுக்கு மட்டும்தான், ஆனா திருப்பி வந்த நிறைய கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்சிங் வில்லேஜுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி வண்டியில தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட வனப்பகுதிக்குள்ள போன கழுத்தது எல்லாரும் இறங்கிட்டாங்க. இதுக்கு மேல வண்டியோ பஸ்ஸோ எதுவும் போகாது, நம்ம தான் நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிராமத்துக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப இல்ல இது ஒரு பாலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாலத்தை தாண்டது கிராமம் தான், அப்படியே வனப்பகுதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் பேரை சொல்லி யாரோத்தவங்க கூப்பிடுற மாதிரி தெரியுது. ஹீரோ கிட்ட கேட்கறாங்க, என்ன கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப இல்ல எனக்கு கூப்பிடலையே அப்படின்றாங்க. உங்க யாருக்காச்சும் என் பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி கேக்குது அப்படின்றப்ப இல்ல எங்களுக்கு எந்த குரலும் கேட்கல அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்களா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாச்சும் மன பிராந்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வனதேவதை ஹீரோனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப
இப்போ அப்படியே கட் பண்ண இவங்க எல்லாருமே அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. உள்ள போன கடுத்து அந்த கிராமமே வந்து பார்த்தா வெளி நகரத்துக்கு தொடர்பே இல்லாத ஒரு குக்கிராமம் மாதிரி தெரியுது. ஊருக்குள்ள மக்கள் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப வந்து பார்த்தா ஒரு வீட்டு வாசல்ல சுந்தரி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேயெல்லாம் ஓட்டு வரல ஒருத்தர் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு ஜமாத் சொல்றீங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியூருக்கு போயிருக்காரு, வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது வெளில போயிருக்காரு, அவர் அர்ஜென்ட்டா பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இதுக்கு தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப கீமா அப்படின்ட்டு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தவறி போனாங்க. அதுக்கடுத்து இந்த பேய் ஓட்டுறது சில ரிச்சுவல் பண்றதெல்லாம் இந்த ஜமாத் தான் பாத்துக்கிறாரு. ஆனா அவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளில போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வேணா போயிட்டு திருப்பி வரலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எது இந்த கிராமத்துக்கு திருப்பி வரணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி இங்க தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப வெளியாட்கள் இங்க தங்க கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ வந்து பார்த்தா திருப்பி ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. இந்த மாதிரி தூரத்துல இருந்து வந்திருக்கும், அவரை பார்க்காம எங்களால போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஊர்லயே வந்து பார்த்தா செக் போஸ்ட் அதாவது சோதனை சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுல போய் நீங்க தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆனா இந்த இடத்த விட்டு நீங்க வெளில வரக்கூடாது, நைட்டுக்கு என்ன ஆனாலும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அந்த இடத்துல போய் உட்கார்றாரு. பசங்க 4 பேர் இந்த இடத்த தங்கிக்கலாம், ஆனா பொண்ணு ஒருத்தி இருக்காளே அவளை எப்படி இந்த வெட்ட வெளியில படுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறப்ப இவங்க தங்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றாரு. என்னோட ஃப்ரெண்ட் மட்டும் நீங்க தங்க வச்சுக்கிட்டா போதும், என் வைஃப் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் வேற வழி கிடையாம சரி பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. உள்ள போன கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை இந்த இடத்துல தங்கிக்கிங்க, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, சத்தம் மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனை சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பசங்க எல்லாம் சோதனை சாவடியில நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வச்சிருக்க விளக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை ஹீரோ சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்ப ஹீரோக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உருவத்துல நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு உருவம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு அறிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த விளக்க சரி பண்ணவும் வெளிச்சம் பகிர்னு வருது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த உருவம் காணாம போயிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ நல்லா படுத்திருக்காங்க. அப்ப அந்த பீட்டோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அப்ப தூக்கம் வராம ஹீரோ அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு வெளில வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான பண தேவதை வந்து அவங்க கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. நீ வந்து பாத்தீங்கன்னா எனக்காகத்தான் வந்திருக்க, என்னோட பொருள் ஒண்ணு உன்கிட்ட இருக்கு, அது நீ என்கிட்ட திருப்பி கொடுக்கற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்தா ஹீரோ டக்குன்னு தூக்கத்தை வந்து முழிக்கிறாங்க. இது எல்லாம் அவங்க கண்ட கனவு போல இருக்கு. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் லிண்டா அவங்க அம்மாவுக்கு உடம்ப தொடச்சிட்டு இருக்கத பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மாக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கொப்பளமா தான் இருந்திருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா லிண்டா கிட்ட சொல்றப்போ பொண்ணு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாக்டா எங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புலாம் இதே மாதிரி கொப்பளமா தான் இருக்கும், எங்க அம்மா கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா படுக்கையானாங்க, உடம்பு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்டோம் கொப்பளம் வந்துருச்சு, நாங்களும் பல டாக்டரை பார்த்தோம், டாக்டராட முடியலன்ட்டு கோயிலுக்கு போனோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஜிஷியனை பார்த்தோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா சின்ன பொண்ணா இருக்கும்போது இந்த கிராமத்துல இருந்து ஒரு சபிக்கப்பட்ட வலையில எடுத்துட்டு வந்துட்டதா சொன்னாங்க. அந்த வலையிலால தான் இப்ப இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு அப்படின்ட்டு அந்த வலையில போய் திருப்பி கொடுத்துட்டா அவங்க உயிரோட வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவதையோட போட்டோ வரைஞ்சு கொடுத்தாரு. அவரு தான் இந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு மேப்பும் போட்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மேப்பை பார்த்த அடுத்தது லிண்டா என்ன சொல்றானா, நீங்க சொன்னது கரெக்ட் தான், இந்த இடத்துல தடை செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல பெண்கள் யாருக்கும் போறதுக்கு அனுமதி கிடையாது, அது மட்டும் இல்லாம ஆண்களும் அந்த ஜமாத் இல்லாம போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டு கிரண் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, நம்ம வந்தது கரெக்டான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் ஹீரோ கிட்ட சொல்றப்ப ஹீரோ என்ன பண்றாரு, அட உடுமா உன் பிரச்சனையிலே இருப்பே, முதல்ல குளிக்கணும், உடம்புலாம் நாறுது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உங்க வீட்டுல நாங்க குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு போய் கேட்கறான். அதுக்கு லிண்டா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இங்க குளிக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல தான் போய் குளிப்போம், நீங்களும் போற வழியில ஆத்துல குளிச்சுக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போன கழுத்து இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ஆத்துல போய் குளிச்சிட்டு இருக்காங்க. லிண்டா என்ன பண்ற, ஹீரோனை தான் கூட கூட்டிட்டு போறா, நம்ம பப்ளிக் பாத்ரூம்ல போய் குளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 பேர் குளிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் குளம் செட்டப்ல ஒரு அழகான இடம் இருக்கு. அதை பாக்குறப்ப ஹீரோன் கேக்குறாங்க, இங்க நீச்சல் குளம் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமா இருக்கு, இந்த ஊர்ல டான்ஸ் ஆடுற பெண்கள் இங்க குளிச்சிட்டு தான் போய் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளும் இந்த இடத்துல குளிக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்ப போயிட்டு தனியா கழுவிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனித்தனி செப்பரேட்டா போய் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது வெளியில வந்து பாத்தீங்கன்னா பாட்டு கேட்கிற சத்தம் கேக்குது. அம்மா யார் பாட்டு பாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா லிண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த நீச்சல் குளத்துல குளிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு கொஞ்சம் வேடா இருக்கு. ஹீரோன் கிட்ட நீ பா எதுக்கு அங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப ஹீரோன் என்ன பண்றாங்க, கொஞ்சம் தயக்கத்தோட அந்த நீச்சல் குளத்துல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா லிண்டா பாட்டு பாடிட்டு ஹீரோனை கொஞ்சம் தள்ளிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு ஒரு அழகான பாட்டு பாடிட்டு இருக்கா, துரோகத்தை பத்தியும் துரோகிங்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுப்பேன் அப்படின்ற
அப்படின்றத பத்தியும் அந்த பாட்டுல போடிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா லிண்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த வன தேவதையா மாறுற மாதிரி தெரியுது. அப்படி கீரன் பக்கத்துல போயிட்டு என்னோட பொருளை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயத்தோட சொல்ல கீரன் வந்து பாத்தீங்கன்னா திடுக்குன்னு பாக்குறாங்க. அந்த இடம் ஃபுல்லாமே தண்ணிக்கு பத்தி பாம்பா இருக்கு. உடனே கீரன் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கு. அந்த இடத்துல கரெக்டா லிண்டா வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரனை கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா குளிச்சிட்டு இருந்தா அந்த பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த ஜமாத்தோட வீடை தேடிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு படியே தெரியல. ஆனா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடுக்கு போயிட்டானுங்க. அந்த சுடுகாடுக்கு போனா அங்க இருக்கிற சமாதிக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் வினோதமா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா சமாதி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பு துணியால போத்தி வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், ஒரு கிராமத்துல எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்றத அந்த சுடுகாட்டுக்கு போனாலே தெரிஞ்சிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்துல பெரும் நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா திருப்பி அந்த ஜமாத்தோட வீடை தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஜமாத்தோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வீட்டுக்கு வாசல போயிட்டு ஐயா உள்ள இருந்து என்ன சத்த வாங்கல உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது நேத்து சுந்தரி சொன்னது அந்த ஜமாத் ஊரை விட்டு கொஞ்சம் வெளில போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள தலையை விட்டு பாக்குறாங்க. அவருக்கு இல்ல ஏதாச்சும் அடையாளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுங்களா போட்டு கல்லால் அடிச்சிட்டு இருக்கான். திருட்டு பையன் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க, என்னத்தோட திருட்டு போக பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி தம்பி நாங்க திருடம் கிடையாது, ஒரு உயிர் சம்பந்தமா ஜமாத்தை பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளில போயிருக்காரு, பரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்றாங்க. சரி இந்த ஜமாத் எப்பரா நல்லா மேஜிக் எல்லாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் என்ன நினைச்சிட்டீங்க, அவரு நாயாவும் மாறுவாரு மனுஷனா மாறுவார் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப தம்பி வெயில் ஒன்னும் அவ்வளவு அதிகமா இல்லப்பா, அவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு நினைக்கிறேன், நல்ல டாக்டரா போய் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த பையனை கலாச்சிட்டு அந்த இடத்த இப்ப அப்படியே கட் பண்ணா பசங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தனக்கு நடந்த அமானுஷ விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கப்ப கீரன் வந்து பாத்தீங்கன்னா அதை விடுங்க, நான் இந்த நீச்சல் குளத்துல குளிக்க போனல அங்க நிறைய பாம்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் என்ன சொல்றானா, அதை விட இந்த கிராமத்துல நிறைய பேய் சுத்திட்டு இருக்கு அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, அடா அதையாப்பா நம்ம சுடுகாட்டுக்கு போனுமே அங்க ஒரு கருப்பு துணியை போட்டிருந்தாங்களே அதை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதோட அந்த மேஜிஷியன் இருக்கான ஜமத் அவன் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா இருப்பானா நாயம் இருப்பானா அப்படின்ற ஒரு சின்ன பையன் பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப லிண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆமா அந்த பலையில நீ குடுக்கலாம்னு சொல்லி தானே முடிவு பண்ணிட்ட, அப்புறம் எதுக்கு அந்த ஜமாத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் போய் வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப வைக்கலாம், பட் எங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல அது எப்படி தீக்கணும்ன்றது அவருக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்க இந்த பசங்க வந்து என்ன பண்றானுங்க, நான் தூங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போறானுங்க. சரி கீரை நம்மளும் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பெட்ரூம் குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா லிண்டா அந்த வலையில கையில எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்ல இந்த பொருள் கீழே வந்துச்சு அதை தான் நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு லிண்டா சொல்றப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அம்மாவுக்கு அந்த பாட்டு கேக்குதா அப்படின்ட்டு கிரண் கேக்குறப்ப லிண்டாவும் வந்து பாத்தீங்கன்னா கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டோட சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்திலேயே ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் நிக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. லிண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனை சொல்லிருப்பா, இதுதான் அந்த சபிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துக்குள்ள கீரன் போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் கீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கீரோனை கிளப்பலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. லிண்டாவையும் கீரோனையும் கூட்டு பாக்குறாங்க. ஆனா ரெண்டு பேரும் கதவு திறக்கிற மாதிரி தெரியல. அப்புறமேட்டு இவங்க கதவு உடைச்சு உள்ள போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள இல்ல. சரின்ட்டு ஒவ்வொரு ரூமா திறந்து பார்த்துட்டு இருக்கப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா லிண்டாவோட அம்மாவோட பெட்ரூம் இருக்கு. அதை திறந்து பாக்குறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா லிண்டாவோட அம்மா விகாரமான முறையில உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க. சரி கிரண் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரண் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள போன அடுத்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வன தேவதை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த வன தேவதையை பார்த்து கிரண் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயப்படாத, என்னோட பொருளை நீ எடுத்து வந்துட்டீங்கன்னா உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கிரண் இப்பயாச்சும் எங்க அம்மா உடம்பு சரியா போயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப நீ வந்து அந்த சாமியார் சொன்னதுக்காக இந்த இடத்துல வந்தேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா, அதுதான் கிடையாது, நான் தான் உன்னை வர சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியான போன கடுத்தது அந்த சாமியாரை கூட்டு சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தா இந்த வனதேவதை அவனை வசியம் பண்ணி இந்த மாதிரி அந்த வலையில எடுத்து வந்து கொடுக்க சொல்லு, அப்படி கொடுத்தா அவங்க அம்மா உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுதான் வந்து பார்த்தா இந்த ஊருக்கான வடியையும் தன்னையும் ஒரு படமா பறஞ்சு அந்த போலி சாமியார் கிட்ட கொடுத்திருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரன் கிட்ட காட்டியிருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த பேர் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஜமாத் வரத்து காட்டியும் உன்னை என் கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுட்டா லிண்டாவோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியா போயிடும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் கூட போட்டிருக்கான் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரின்ட்டு ஜின்டானா கேக்குறாங்க, எங்க அம்மா உடம்பு சரியா போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப அதை நீயே வீட்டுல போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் ஜின்டாவும் வந்து பாத்தீங்கன்னா கொட்டுற மழையில படு வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா ஜின்டாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப விகாரமா இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்ததும் ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட அம்மாவுக்கு இதுதான் நடக்க போகுது, நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுற மழையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை விட்டு வெளில போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோனை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. எங்க அம்மா பார்க்கணும், எங்க அம்மா உயிருக்கு ஆபத்து, இதை நான் எப்படி வச்சு தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இங்க பாரு இந்த கொட்டுற மழையில நீ எங்க போற, நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போன அடுத்தது அம்மா பகலெல்லாம் எங்க போனேன், உன்னை இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பகல நாங்க போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அந்த டான்சிங் லேடியை பார்த்தோம், அவகிட்ட சண்டை போட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லையப்பா நாங்க பகல் போல உன்னை தேடிட்டு இருந்த, நீனும் டென்டாவும் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறப்பதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா அந்த மாய புலகத்துக்குள்ள போன அடுத்தது இவங்களுக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. உடனே என்ன பண்றாங்க, அங்க தூக்கத்துல இருந்து கேஞ்சி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல டென்டாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமா நடந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரண் கிட்ட இந்த இடத்துல இருக்காத, இருந்தினா உன் உயிருக்கு ஆபத்து, போயிடு, ரொம்ப தூரமா போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் வினோதமாலாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்காங்க. லிண்டா வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அம்மா இந்த மாதிரி பண்ணாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா போயிட்டே இருக்கு. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள பிஜு அப்படின்ற அந்த சாமியார் வராரு. அவரு வந்து கதை சில ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு அந்த பேயை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோனும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் கேக்குறப்ப அதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பாட்டியம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேக்குறப்ப கரெக்டா 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு குட்டி கதையை அந்த சாமியார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வன தேவதைன்றது இந்த கிராமத்துக்குள்ள இருக்க ஒரு துர்சக்தி ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெண்களை தான் கூட டான்ஸ் ஆடுறதுக்காக தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக ஒரு கருப்பான காப்பி கொடுப்பாங்க, ரொம்ப கசக்கும். அந்த காப்பி எந்த பெண் இனிக்குதோ அப்படின்றதோ அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஷக்தி எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சுவல் நடத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தியா அப்படின்ட்டு ரெட்டை சகோதரிகளை சாந்தி அப்படின்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் எடுத்திருக்கு. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா சாந்தி என்ன சொல்றாங்க, என் தங்கச்சிக்கு பத்தி நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இப்படி பண்ண ஏதாச்சும் தப்பு வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட பாட்டி சொல்றப்ப அது எப்படி வரும், நானும் அவளும் பாக்குறதுக்கு ஒன்னா தானே இருக்கும், அதனால அதுக்கு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்றப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரே தொப்புள் கொடியில தான் பிறந்தோம், எங்க மூலமா அந்த பேயை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் நன்மை இருக்கா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பாட்டியம்மாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா இந்த பேயை அழிக்கணும்னா அதை ஏமாத்தணும், அது தேர்ந்தெடுத்த ஒரு பொண்ணுக்கு பத்தி வேற ஒரு பொண்ணை கொடுத்தனா அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதாச்சும் நடக்கும் அப்படின்ற மாதிரியும், அது கையில போட்டிருக்க வலையில் கீழே வந்துடும், அந்த வலையில நம்ம எடுத்துட்டு போய் தூரமா வச்சுட்டோம்னா அந்த பேயோட ஆட்டம் குறையும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்தியாக்கு பத்தி சாந்தியாவை டான்ஸர் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை போயிட்டு ஜமாத் கிட்ட சொல்றப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பிரச்சனையாடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோனோட பாட்டி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொன்ன கருத்து அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வலையில் வந்துட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு தான் தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்திருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரனோட பாட்டியும் அதுக்கு அடுத்து அந்த சாந்தியோட தங்கச்சியான சந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப படுத்த படிக்கையா இருக்கிற டென்டாவோட அம்மா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது அழிக்கணும்னா ரெண்டு விதமான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அந்த இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த வீட்டுல சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வீட்டோட வாசல யாரோ கத்துற மாதிரியும் நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி கதை திறந்து பார்த்தா ஒரு காட்சியில நம்ம பார்த்தோம் இந்த கருப்பு உருவங்கள் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி, அதே மாதிரி பல உருவங்கள் நடந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வளர்த்துட்டு இருக்க கோழி எல்லாத்தையும் அது தின்னுட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரே ரத்த காடா கிடக்குது. வீட்டுல வளர்த்துட்டு இருக்க ஆடு மாடு கோழி எல்லாமே இறந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா அடியோட அழிஞ்சு போயிருக்கு. இது எல்லாத்தையுமே காரணம் அந்த பணத்தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான சிறப்பு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் என்ன பண்றாரு, ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூட்டு வச்சு எல்லா கன்னி பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கசப்பான காப்பியை கொடுக்குறாரு. அதுல ஹீரோனை குடிக்க சொல்றாங்க. ஹீரோன் குடிச்சா இனிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், அந்த காப்பியை வாங்கி குடிக்கிறப்ப அவனுக்கு கசப்பா இருக்கு. ஹீரோன் உட்பட 8 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல டென்டாவும் ஒருத்தி. சரின்ட்டு இவங்களெல்லாம் குளிக்க வச்சு டான்ஸ் ஆடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்படி போறப்ப ஹீரோன் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீ இப்போ மத்தெல்லாம் தானா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கையில ஒரு கருப்பு கலர் துணியை கொடுக்குறாங்க. அதை மூந்து பார்த்ததுமே ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலத்தை விட்டு ஒரு யூனிவர்சல்குள்ள போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உமனை பாக்குறாங்க. அவங்களை பார்த்ததுமே பயமா இருக்கு. ஆனா ஹீரோன் நிகழ்காலத்துல சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயை பார்த்து பயந்து ஒவ்வொருத்தங்களா கீழே
வந்துட்டு இருக்கு. கடைசியா லிண்டாவும் கிரணும் வந்து பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல கிரண் வந்து பார்த்தா கீழே வந்துட்டாங்க. அப்ப இந்த பேய் தேர்ந்தெடுத்தது டிண்டாவா தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றப்ப அந்த சாமியார் என்ன பண்றாரு, நேரா போய் கிரண் கிட்ட நீ என்னத்த பார்த்த அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப டக்குனு வந்து பார்த்தா கிரண் கேஞ்சி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த மாதிரி நடந்த கிடையாது. ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நிகழ்காலத்துல இருந்து கனவுலகத்துக்கு போயிட்டு கனவுலகத்துல இருந்து திருப்பி நிகழ்காலம் வர்றதும் திருப்பி நிகழ்காலத்துல இருந்து கனவுலகத்துக்கும் போறதும் இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதனால கிரண் என்ன பண்றாங்க, அந்த கனவுலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனக்கு அடுத்து முதல் முறைக்கு அந்த பேயை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு செம்ம பயம் வந்துட்டு அதுக்கு அடுத்ததா இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நிகழ்காலத்துல சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கிரண் அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. கிரண் போய் அழுதுட்டு இருக்காங்க, அம்மா இந்த இடத்த விட்டு போயிடலாம் வாங்க வாங்க அப்படின்றப்ப நான் வர முடியாது, நான் வசமா மாட்டிட்டேன், நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிரண் வந்து பாத்தீங்கன்னா அம்மா இல்லாம போக மாட்டான் அப்படின்ற மாதிரி பொட்டாடம் பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியார் என்ன பண்றாரு, நாயாவும் மனுஷனாவும் மாறுவார சொன்னார்ல, அதே மாதிரி நாயா மாதிரி கனவுலகத்துல போயிட்டு அந்த தேவதையை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்றாரு. அதுல இருந்து இவங்க தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றப்ப அந்த தேவதை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிரண் அம்மா அவர் ரொம்ப சித்திரப்படுத்துது. அது மட்டும் இல்லாம கிரணை பிடிச்சு வச்சு உன்னை பலி கொடுக்க போற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் பெரிய ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா கிரண் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தை சேர்ந்த கன்னிப்பெண்ணே கிடையாது. அவங்களோட கிராமம் வந்து பாத்தீங்கன்னா வேற. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தாரையும் தவறான பொண்ணை தேர்ந்தெடுத்ததுக்காக அந்த பேயோட பலையில வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுது. அதை கிரண் எடுத்துட்டு டக்குனு வந்து பாத்தீங்கன்னா கனவுலகத்துல இருந்து வெளில வராங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிண்டா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா கிரண் என்ன பண்றாங்க, தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக இந்த ஊரை விட்டு போறப்ப அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் தான் இந்த வரலாற்றை தப்பிச்ச ஒரே பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் என் அம்மாக்காக வந்தேன், என் அம்மா என்ன காப்பாத்துவாங்க அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு, இப்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஆனா டூ லேட், அவங்க அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. வீட்டு வாசல போய் பார்த்தா ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க. கிரண் அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிண்டாவையும் அவங்க அம்மாவோட பணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமியார் அடக்கம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டான்சிங் வில்லேஜ் அப்படின்ற படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த படத்தை ஆவலா ஹாரரோட பாத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்தோட கதையில பாக்குறேன். அது வரைக்கும் டாடா.